வைகுண்ட ஏகாதசி பிறந்த கதை. முரண் என்ற மிகப்பெரிய அரக்கன் தேவர்களையும் முனிவர்களையும் கடுமையாக துன்புறுத்தி வந்தான். அந்த கொடுமையின் துயரத்தை தாங்காமல் அவனிடமிருந்து தங்களை காப்பாற்றுமாறு விஷ்ணுவிடம் தேவர்களும் முனிவர்களும் முறையிட்டனர். அனைவரையும் காக்கும் பொருட்டு விஷ்ணு அந்த அசுர அரக்கன் முரனுடன் போரிட்டு வென்றார். அதன் பின்னார் ஒரு குகையில் சென்று ஓய்வெடுக்க பெருமாள் சென்றார். இதை பார்த்த தோல்வியின் விரக்தியில் இருந்த முரண் பெருமாளை கொல்ல ஒரு வாளை ஓங்கியபடி வருகிறார். அப்போது விஷ்ணுவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட சக்தி பெண் வடிவமாக மாறி முரனுடன் போரிட்டு வென்றாள். திருமாலின் சக்தியால் உருவான அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என பெயர் சூட்டப்பட்டது. அதோடு அன்றைய நாள் ஏகாதசியாக இருந்ததால் அந்த பெண்ணுக்கு இவ்வாறு பெயர் சூட்டப்பட்டது. இந்த நாளில் தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்டத்தில் பதவி அளிப்பதாக பெருமாள் வரமளித்தார். இதனால் இந்த தினத்தை வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது.